ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் வச்சு சூப்பரான மசாலா எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பிரியாணிக்கு புலாவுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செய்கிறதுக்கு நான் ஒரு 4 முருங்கைக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயிலேனா பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்தோ அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரெண்டும் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும்னா சரியாக இருக்கும். இப்போ இது கூட 2 தக்காளி பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே முருங்கைக்காயில் படுறது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது முருங்கைக்காவை நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு முருங்கைக்காய் கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாங்க. இது வேகிறதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுது சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போது உங்களுக்கு இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாதத்துக்கெலாம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இல்லை புலாவுக்கு, பிரியாணிக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி அளவாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு கடைசியாக பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். மூடி போடாமல் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட முருங்கைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் சாதம், புலாவுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.